ஒரு நடுத்தர வயதுடைய பெண் ரம்யா தனது பழைய வீட்டை காலி செய்து கொண்டிருக்கும்போது பரணில் ஒரு பழைய துருப்பிடித்த எவர்சில்வர் டிபன் பாக்ஸை பார்க்கிறாள். அதை பார்த்தவுடன் அவளது கண்கள் கலங்குகின்றன. கதை 15 வருடங்களுக்கு பின்னோக்கி ஃப்ளாஷ்பேக் செல்கிறது. ரம்யாவின் தந்தை ஒரு சாதாரண கூலித் தொழிலாளி. ரம்யாவிற்கு படிப்பின் மீது மிகுந்த ஆர்வம். ஆனால் வறுமை ஒரு தடையாக இருக்கிறது. தந்தை தினமும் காலையில் பழைய சோறு சாப்பிட்டுவிட்டு கிழிந்த துணிப்பையில் ஒரு டிபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு வேலைக்குச் செல்வார். ரம்யாவிடம் அவர் எப்போதும் சொல்வார், கண்ணு, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். இந்த அப்பா படுற கஷ்டம் உனக்கு வரக்கூடாது. மோதல் ரம்யா கல்லூரியில் படிக்கும்போது தன் தந்தையின் ஏழ்மையைக் கண்டு கூச்சப்படுகிறாள். ஒரு நாள் கல்லூரி வாசலில் தந்தை டிபன் பாக்ஸோடு நிற்கும்போது ரம்யா தன் நண்பர்களுக்காக அவரை தெரியாதவர் போல கடந்து செல்கிறாள். தந்தை ஒரு நிமிடம் அதிர்ந்து போகிறார். ஆனால் எதுவும் சொல்லாமல் புன்னகையோடு நகர்கிறார். அன்றிரவு தந்தை விபத்தில் இறந்துவிடுகிறார். ரம்யாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கதறி அழுகிறாள். மீண்டும் தற்காலத்திற்கு வருவோம். ரம்யா அந்த பழைய டிபன் பாக்ஸை திறக்கிறாள். உள்ளே அழுகிப்போன உணவு இருக்கும் என்று நினைத்தவளுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அதற்குள் உணவு இல்லை. மாறாக ரம்யாவின் கல்லூரி கட்டணத்திற்காக அவர் சிறுகச் சிறுகச் சேர்த்த பணம் மற்றும் ஒரு சிறிய துண்டுச்சீட்டு இருக்கிறது. அதில் அவர் எழுதியிருந்தார், கண்ணு, இன்னைக்கு உன் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட பணம் இல்லைன்னு நீ கவலைப்படுவேன்னு சொல்லல. நான் மத்தியானம் சாப்பிடாம இந்த பணத்தை சேர்த்திருக்கேன். நீ பெரிய ஆளா வருவன்னு எனக்கு தெரியும். இந்த அப்பாவை மன்னிச்சிடு. ரம்யா அந்த டிபன் பாக்ஸை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறாள். அவர் அன்று மதிய உணவு சாப்பிடாமல் அந்த டிபன் பாக்ஸில் பணத்தை சுமந்து வந்திருக்கிறார் என்பது அவளுக்கு அப்போதுதான் புரிகிறது.